எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்களுக்கு குட்டி ஃபார்மர். இன்றைக்கான தகவல் என்ன பார்க்கலான்னா, நம்ம ப்ரஷ் கட்டரில் மல்பெரி பிரான்ச்சஸ் அடி பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணிட்டு இருந்தோம். அது அதிகமான கனம் வந்ததில் பிளேடு வந்து வளைஞ்சே போச்சு, உடஞ்சி போச்சு. ப்ரஷ் கட்டர் உபயோகப்படுத்துகிற விவசாய நண்பர்கள் கவனமாக கையாளுங்க. சேஃப்டி ஆப்ரான் கட்டாயம் பயன்படுத்துறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் நான் பயன்படுத்தாது தான் வெட்டின்னு இருந்தேன், பட்டறிவில் சொல்கிறேன். அதனால் என்னென்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன பிசுறுங்க வந்து முட்டியில் அடிக்குது, ப்ளஸ் இந்த கைத்துக்கிட்ட வருது. இந்த மாதிரி தவறு யாரும் பண்ணாதீங்க. ப்ரெஸ் கட்டுற எப்படி இருக்குதுன்னு மட்டும் அந்த ரிவ்யூ காட்டுறேன். இந்த வீல் வந்து நம்ம அந்த மிஷின் வாங்கும் போதுலேருந்தே வெட்டின்னு தான் இருக்கோம். எப்படியும் கொஞ்சது ஒரு 2 ஏக்கருக்கு வெட்டியிருப்போம். 2 ஏக்கரானா ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒஞ்சி போச்சு, ரொம்ப கனமான கட்டை வெட்டினதுனால. ப்ளஸ்ஸு இதில் ஒரு பல்லு மாதிரி இருக்கும் பித்தளையில், அது கொஞ்சம் கொஞ்சம் புட்டுன்னு வந்தாலே அதுக்கப்புறம் அந்த பிளேடு வந்து உபயோகப்படுத்தாதீங்க. இதனால் பல பாதிப்பு ஏற்படுது. நிறைய ஒஞ்சி போச்சு, வளைஞ்சிச்சு. அதே மாதிரி இப்படி சுற்றும் போது சின்ன அலைன்மெண்ட்டு கூட வரக்கூடாது. அப்படி வர மாதிரி இருந்தால் அதை வந்து உபயோகப்படுத்துறது வந்து நல்லதுக்குள்ளேன்னு தான் தோணுது. பல்லுலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்தாதீங்க. நிறைய வெடிப்படிப்பாக ப்ளஸ்ஸு ஒஞ்சே போச்சு. மெயினாக இந்த மாதிரி வளைஞ்சி வெட்டும் போது என்ன ஆகுதுன்னா, பிசுறுங்க அதிகமாக வந்து முட்டியில் அடிக்குது, கண்ணுக்கிட்ட வருது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பழுப்பு வேறு கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி தோணுது, ஏடாகூடமாக தட்டினோம்னா. இந்த லெவல் கட்டவல் காரணத்தோடு கொஞ்சம் அதிகமாக தாங்க இது. இந்த சைஸ் வெட்டுறதுக்கே முக்குது, கட்டவே மாட்டேங்குது. மண்டிங்க பிரான்ச்சஸ் வந்து 60 நாள் இல்லை 70 நாளுக்குள்ளே இருக்கிற பிரான்ச்சஸ் மட்டும் சீக்கிரமாக வெட்டிடுங்க. அதுக்கு அதிகமான நாள் முத்த விட்டோம்னா புது பிளேடு வச்சு வெட்டுறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த மண்டியில் வெட்டி தான் ஒஞ்சி போச்சு. அதே மாதிரி கூடுதல் தகவல் என்னென்னா, நம்ம கையில் வெட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, மட்டைங்க இந்த மாதிரி கீச்சின்னு வந்துடுது. ப்ரெஷ் கட்டரில் வெட்டுறதுனால ரவுண்டான அமைப்பாக கட்டாகுது, ஒரே மட்டமாக மண்டைங்க வந்து கிழியாமல் வருது. அதனால் ஒரு 4-5 காலைங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, காஞ்சி போகுது. இந்த மாதிரி தவறு யாரும் பண்ணாதீங்க. நிறைய கையில் வெட்டுறதுலாம் அப்படியே கீஞ்சி போகுது டாரா. இதனால் துளுத்து வர்றது பக்க கிளைகள் வந்து அதிகப்படியாக வரல, காஞ்சி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்கள் குட்டி ஃபார்மர்.